ஹலோ நேர்களே, இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸி டு மேக் ஆல்சோ. வெள்ளை கொண்ட கடலையை ராத்திரியே ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வெந்த கொண்டக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு கொரான்ட்டு அரைச்சி ஒரு பேசனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ நீங்கள் நினச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய் நல்லா துண்டாக வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, சோம்பு கீரை எல்லாமே பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். பைண்டிங் பர்பஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவானா சேர்த்துக்கலாம், நீங்கள் எல்லாம் அரிசி மாவானா சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். டேஸ்ட் கூட கொடுக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிக்கிறேன். இதில் எப்படி உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும்னாக்கா, கொண்டக்கடலை ஹை ப்ரோட்டீன். அப்புறம் பசங்களுக்கு விரும்பி ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். கட்லெட் உடனே பசங்க ஆசையாக சாப்பிட்றான் பாருங்கள். இது பிரெட் க்ரம்ஸ்ன்ட்டு கிடைக்கும் ரெடிமேடு. இது இம்பார்ட்டண்ட். இது வச்சா தான் டேஸ்ட் நல்லா வரும். இது வேண்டான்றவா சிரோட்டி ரவான்னு கிடைக்கும், அதில் கூட நீங்கள் துவைச்சிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நான் பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுனால நான் இதில் செஞ்சுட்டுருக்கேன். இப்போது உண்டையாக எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோலையே அதெல்லாம் தட்டிட்டு 2 பக்கமும் நல்லா துவைச்சி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் எல்லாம் ஒட்டின்னு இருக்கணும் அந்த மாவுக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தவாவை சூடுபடுத்தி தேவைப்படுற எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை வேக வச்சு 2 பக்கமும் ப்ரௌனாக ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வேண்டாம் ஷாலோ ஃப்ரைனாக்கா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆயில் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ப்ரௌன் கலர் வரணும், பொன்னரம் வந்த உடனே எடுத்துடுங்க. வித் சாஸ், க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எதில் வேணுமானாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் கூட சாஸ் கூட வெஜ்ஜிஸ் கூட வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேக் கேர், பாய்.